ஆக்சுவலாக இந்த இது வந்து ஒரு கருணை ரிலேட்டடாக சொல்லலான்னு நினச்சேன். ஒரு எடிசன் வந்து ஆக்சுவலாக ஒரு பல்பை கண்டுபிடிக்கும் போது அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவர் பல்ப் கண்டுபிடிச்சிட்டு அப்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு அதை காட்டணும்னு நினச்சிருக்காரு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிவிட்டு அவர் நான் இந்த மாதிரி பல்ப் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போய் அது 2வது ஃப்ளோரில் ஒரு பீரோவில் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்கார். அந்த அவரோட அசிஸ்டண்ட் போய் அதை எடுத்துகிட்டு வரக்காக கீழே போயிருக்காரு. போகும்போது திருப்பி எடுத்துகிட்டு மேலே வர வழியில் அவர் அந்த பல்பை மிஸ் பண்ணி கீழே போட்டு உடைச்சிருவார். உடைச்சோன்னே இவர் அவர் அசிஸ்டண்ட்டை ஒன்றுமே சொல்ல மாட்டார். பரவாயில்ல, நம்ம இந்த வாட்டி உங்களுக்கெல்லாம் காட்டாட்டி பரவாயில்ல, நான் இந்த பல்பு கண்டுபிடிக்கிறதுக்கே நான் பல வாட்டி முயற்சி பண்ணி அப்புறம் தான் எனக்கு இந்த வெற்றி கிடச்சிச்சு. அதனால் இது உடஞ்சா பரவாயில்ல, என்னால் இன்னொன்று சீக்கிரம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் சொல்லி அப்புறம் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் திருப்பி ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கழித்து திருப்பி இன்னொரு வாட்டி அவர் திருப்பி பல்ப் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவங்கள எல்லோரும் கூப்பிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டுருப்பார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த மீட்டிங்கில் வச்சுருப்பார். அப்போது திருப்பியும் அதே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போய் அந்த பல்பை எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அப்போது அசிஸ்டண்ட் போகும்போது அப்போது அங்கேருந்த ஒருத்தர் கேட்பார், ஏன் நீங்கள் அவரையே கூப்பிட்டு போய் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்லுவார், இந்த அசிஸ்டண்ட் என்னோட பல வருஷமாக இருந்திருக்காரு, அவரோட நம்பிக்கையை நான் உடச்சி நான் என்னோட கண்டுபிடிச்சதை காட்டணும்னு ஆசை இல்லை எனக்கு. அவரே எடுத்துகிட்டு வந்தார்னா அவருக்கு இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ணுவார், இந்த வாட்டி கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வருவார். அப்படி அவர் எடுத்துகிட்டு வரும்போது உடஞ்சா கூட நான் இன்னொன்று கூட என்னால் பண்ண முடியும், அவரோட நம்பிக்கையை உடைச்சி நான் காட்டணும்னு ஆசை இல்லை, இன்னொருத்தரை போய் எடுத்துகிட்டு வர சொல்லலை, அதனால தான் அவரை எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்தவங்களுக்கு எல்லாருமே இவர்கிட்ட இருந்த அந்த கருணை, அன்பு, அது அவங்களுக்கு அந்த பல்ப் அவர் கண்டுபிடிச்சதோடு அது மேலே அவரோட தாட் ப்ராசஸ்ஸை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர் அசிஸ்டண்ட்டும் அதை எடுத்துகிட்டு கொடுத்தோன்னே இவர் காட்டி அப்புறம் இது பண்ணுவார். அதான் நம்ம அவரோட எண்ணம், அந்த கருணை, அந்த மற்றவங்களோட இதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணுங்கிறத அவர் அவ்வளோ குறிக்கோளாக எடுத்துகிட்டு அது பண்ணது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நம்ம எல்லாரையும் இது பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி அவங்களோட இருக்கும் போது நமக்கு கடவுள் இன்னும் நிறையா கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நான் இந்த கதையில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் பேசிக்கலாக அப்புறம் வேறு இது படித்தது நான் எப்படி நம்ம நீங்கள் எப்பவும் சொல்லுவீங்கன்னா நாம பண்ணுங்கள், இந்த ஜபம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நான் அதை கொஞ்சம் பார்த்தேன், நான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படி எப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் படித்ததில் நான் சொல்கிறேன்னா, பேசிக்காக ஒரு ஆட்டமுங்க எடுக்கும் போது நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், நம்ம முன்னாடி படித்தது ஒரு ஆட்டம் சுற்றி ஒரு நியூட்ரான்ஸு, ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அப்படி தான் நினச்சிருப்போம். அப்புறம் எலக்ட்ரான்ஸ்க்கு நமக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு நமக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்க, இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் அந்த நியூக்ளியஸையும் ப்ரோட்டான்ஸையும் சுற்றி வரும் அப்படின்னு. ஆனால் இப்போ அவங்க ஐசன்பர்க் அந்த மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது அந்த ஒரு ஆட்டம், அந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் பாத்தில் சுற்றி வராது, அது ஒரு க்ளவுடு மாதிரி, அது எந்த இடத்துல வேணாலும் வரலாம். அந்த நியூக்ளியஸை சுற்றி அது சுற்றி இருக்கிறது எம்டி ஸ்பேஸ் தான் சுற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏன் சொன்னேன்னா, நம்ம இப்போது ஆக்சுவலாக நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தாட் ப்ராசஸ்ஸு எல்லாமே நம்ம நினச்சிருக்கோம். இப்போது நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா நம்ம நினச்சிருக்கோம், ஓகே நம்ம வேலை பார்க்கணும், இவ்வளோ காசு சம்பாதிக்கணும், அப்புறம் அந்த வீடு இவ்வளோ காசுக்கு வாங்கணும், அது இவ்வளோ 10 வருஷத்துக்கு கட்டணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரல் இதில் தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஒரு வேலை கிடைக்கணும்னா ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும், அப்புறம் அந்த வேலையில் நம்ம போய் சேரணும், அப்புறம் அந்த வேலையை நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு நினைப்போம். எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராசஸ் தான். அதான் ஒரு லீனியர் ப்ராசஸ், ஒரு லைன் மாதிரி, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம அப்படி தான் யோசிப்போம். அது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
நியூட்டோனியம் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா அந்த நியூட்டன் சொல்லி கொடுத்த லாஸ் மாதிரி. அது வந்து சொன்ன ஒரு ஆப்பிள் வந்து ஒரு மரத்துலேருந்து விழுகுது, இல்லை ஒரு சன்னை சுற்றி எல்லா ஏர்த்து எல்லா பிளானட்ஸும் சுற்றுது அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு லீனியராக நடக்கிற ப்ராசஸ். நமக்கு வந்து எப்போவுமே நம்ம நினைப்போம் அப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு நமக்கு முடிவு பண்ணிட்டோம். இப்போ ஒன்று இந்த மாதிரி பண்ணால் இது வரும், சக்ஸஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ராசஸாக பண்ணிகிட்டே வரோம் லீனியர். அது வந்து என்னென்னா நம்ம வந்து நமக்குள்ளேயே நம்மளை வந்து நம்ம ஒரு ஃபிசிக்ஸ் படி ரிலேட் பண்ணால் நம்மளே ஒரு மாஸ்க், நம்ம ஒரு மேட்டர், நம்ம மேட்டர்னால தான் அது மூவ் ஆகுது. ஒரு மேட்டர்னா என்னென்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகணுன்னா இவ்வளோ ஃபோர்ஸு இவ்வளோ எனர்ஜி கொடுத்தா தான் அது போகும் அப்படின்னு தான் அந்த நியூட்டன் லாஸ் எல்லாமே சொல்லுது. அதான் பேசிக்காக நம்ம சொல்கிறது. அது இந்த உலகத்தில் பரிமாணமான இந்த உலகத்தில் அது 3 டைமென்ஷன் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் அது நடக்குது. ஆனால் நிஜமாக பார்த்தா அப்படி வந்து நம்ம மைண்ட் தாட் ஏன் நம்ம வந்து இதெல்லாம் இல்லாமல் டக்குன்னு ஒரு இது நடக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் நினைக்கிறது இல்லைன்னா, நம்ம இந்த இதிலே ப்ராசஸ்லேயே நம்ம வாழ்ந்துட்டோம், இதே பழகிட்டோம். ஆனால் நம்ம அடுத்த இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸுங்கிறாங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து அது வந்து இன்னும் சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ், அதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தது. ஒரு எந்த இடத்துல வேணாலும் நமக்கு எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா ஒரு ஆட்டம்ஸ் ஒரு எலக்ட்ரானோட பாத்தை வந்து நம்மளால் கணிக்க முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம இதில் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து நம்ம இறை அது வந்து எனர்ஜி ஃபீல்டு. அது இல்லாட்டி எனர்ஜி சக்தி. இறையை அடையணும்னா இறைங்கிறது வந்து அந்த எனர்ஜி தான். நம்ம வந்து நம்ம ஐம்புலங்களையும் நம்மளால் இருக்கிறது தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் 3 டைமென்ஷனல். அப்போ அந்த 5 டைமென்ஷனல் அந்த இறை ஸ்டேட்டை அடையணும்னா நம்ம வந்து அந்த 5 டைமென்ஷனல் ஸ்டேட்டுக்கு போகணும். அதுதான் வந்து நம்ம ஐம்புலங்களையும் நம்ம மறக்கணும். அந்த மறக்கணும்னா அதை விட்டு மாறி போகணும். நம்ம தாட் ப்ராசஸ் மட்டும்தான், நம்ம நினைக்கிறது மட்டும், எண்ணங்கள், அந்த எனர்ஜி மட்டும்தான் அந்த குவாண்டம் ஸ்பேஸில் ஒர்க் ஆகும். அதுதான் வந்து இறை ஸ்டேட்டில். அப்போ அந்த இறையை அடையணும்னா நம்ம வந்து நாம சொல்லணும், நம்ம மனசை மட்டும்தான் அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். நம்மளை சுற்றி இருக்க நானுங்கிற அந்த இதை மறக்கணும். நம்ம எப்போவுமே ஒரு அன்பாக இருக்கும் போது தான் அந்த எனர்ஜி ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியும். அந்த மனசுங்கிறத மட்டும்தான் அங்கே இருக்குது. அப்போது அந்த எனர்ஜி அங்கே இருக்கும்போது அந்த மனசில் என்ன நினைக்கிறோமோ, இப்போ நமக்கு வீடு வேணும்னா நம்ம வீடு வேணும்னு நினச்சா மட்டும் போதும். அப்புறம் அதில் எப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நினச்சா போதும். அதை உருவத்தி அந்த மனசில் நினச்சிக்கிட்டு வந்தாவே போதும். அங்கே வந்து அந்த டைம்ஸ் இல்லை, அந்த எவ்வளோ நேரத்தில் நடக்க போகுதுங்கிறது வந்து நமக்கு அங்கே இல்லை. அது வந்து ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ், ஹியூஜ் டைம். அதனால தான் அந்த சித்தர்கள், முனிவர்கள் எல்லாருமே, அந்த குருக்கள் எல்லாம் பெரியவா மாதிரி இருக்கவங்கெல்லாம் அந்த இதிலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த குவாண்டம் ஸ்பேஸ்லே அந்த எனர்ஜி ஃபீல்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மனசில் இருக்கும் போது அவங்க நினைக்கிறது டக்குன்னு அந்த இடத்துல நடக்கும். அவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். அங்கே வந்து இந்த 3 காலங்கள் இல்லை, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர், ப்ரெசண்ட்டுன்னு இல்லை, எல்லாமே ப்ரெசன்ட் ஸ்டேட்டு தான் அங்கே. அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம அடையணும்னா நம்ம மனசால் தூய்மையாக இருக்கணும், நம்ம நல்லது நினைக்கணும், எல்லாருக்கும் கருணையோடு இருக்கணும். அப்போ அந்த மனசோட நம்ம ஒருநிலைப்பட்டு அந்த இடத்துக்கு போகும்போது அதுதான் அந்த இறை ஸ்டேட்டை நம்ம அடைய முடியும். அதுதான் நான் படிச்சிருந்தேன்னா அதான் சரி சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன்னா. தேங்க்யூ.